ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் பிரெட் வச்சு ஒரு சிம்பிளா ஒரு ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு வீட்டில் என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அப்போ கொஞ்சம் ஃப்ரைடு சிக்கனும் பிரெட்டும் இருந்தது. சரி, அதை வச்சு ஒரு ஸ்நாக் பண்ணிடலான்ட்டு ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா பிரெட்டை எடுத்து தவாலே டோஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா சிக்கன் பீசஸ் எடுத்து சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுட்டேன். எப்பவுமே நம்ம ஸ்நாக்ஸ் இது போல ட்ரை பண்ணும்போது பெருசா யோசிக்காம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணாம வீட்டில் என்ன இருக்கோ சிம்பிளா என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அதை வச்சு ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணலாம். இது மாதிரி பண்ணோம்னா அப்பதான் நம்மளுடைய குக்கிங் ஸ்கில் கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்க முடியும். இப்படியே நான் என்ன பண்ணேன், எல்லா சிக்கனையும் கட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா சீஸை நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்க போறேன். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருந்தது இவ்வளோதான். ஸோ நான் இதை இருந்ததை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சீஸும் ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாக கிரேட் பண்ணி வச்சியாச்சு. அதை ஒரு சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ப்ரெட்டு நான் எடுத்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இது ஆல்ரெடி டோஸ்ட் பண்ண ப்ரெட். நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா வீபாவோட சீஸ் அண்ட் ஆலப்பினோ டிப் தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா மயோனஸ் என்கிட்ட இல்லை, காலி ஆயிடுச்சுன்றதுனால சரி இதை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆலப்பினோ டிப் எடுத்து பிரெட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ சிக்கன் எடுத்து கொஞ்சம் மேலே அப்படியே லைட்டாக மேலே தூவுற மாதிரி அங்கங்கே கொஞ்சம் சிக்கனை வச்சிடலாம். இந்த சிக்கனை ஸ்ப்ரெட் பண்ணிட்ட பிறகு நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஓரிகானோ மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஓரிகானோ எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். யாரெல்லாம் டாமினோஸில் போய் பீஸா சாப்பிட்றாங்களோ அவங்க வீட்டில் எல்லார்கிட்டேயும் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஓரிகானோ கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் இருக்கும். என்கிட்டயும் இருக்குது, நான் வச்சுருக்கேன். ஆனால் நான் இதை யூஸ் பண்ணிக்கலான்னு இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா சீஸை தான் மேலே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிட்ட பிற்பாடு நான் எல்லா ப்ரெட்டுக்கும் சேம் ஈவனாக அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி பண்ணி வச்சுட்ட பிறகு இது நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி டோஸ்ட் பண்ண ப்ரெட்டுன்றதுனால நம்ம தவால ஆர் அவனில் 1 minute வச்சு எடுத்தாட்டா போதும். ஆர் லெஸ் தென் 1 minute வச்சா கூட போதும். லைட்டாக ஹீட் ஆனாலே போதும். நான் இதே போல் எல்லா ப்ரெட்டுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா நான் ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ 1 minute நான் வச்சு எடுக்க போகிறேன். வச்சு எடுத்ததும் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு மெல்ட் ஆகாத மாதிரி தெரியும் அந்த சீஸு. ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா அந்த சீஸ் நல்லா ஸ்டிக்காக இருக்கும் பாருங்கள். சிக்கன்லேயும் அந்த ப்ரெட்லேயும் ஸ்டிக்காக இருக்கும். ஸோ இது 1 minute நீங்கள் வச்சு எடுத்துட்டா ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி.